ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4க்குரிய கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம், தொடர்ந்து கண்டினியூவாக படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வீடியோவை கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமுக்கு உங்களுக்கு இது ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். பாகற்காய் பிரித்து எழுதினால் கிடைப்பது யாது? பாகற்காயை பிரித்து எழுதினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத இந்த क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். பிரித்து எழுதுனா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய், பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அப்படின்றதான் பாகற்காய் அப்படின்னு புரியும். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பால்களால் ஆன நூல் எது அப்படின்றதான் அடுத்த क्वेश्चन. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பால்களால் ஆன நூல் எது அப்படின்னா ஐங்குறுநூறு அப்படின்றத இதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? தென்னாட்டை வந்து தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி இவங்க தான் அப்படின்னு புகழை பெற்றவங்க யார் அப்படின்னா நம்ம ராணி மங்கம்மாள் அவங்க தான். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிட்டப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. அறிஞர் அண்ணாவோட கவிதைகளை தமிழ் பீடம் என்னும் இதழில் வந்து வெளியிட்டு இருக்காங்க. எந்த இயர்ல வெளியிட்டாங்க அப்படின்றதான் இந்த क्वेश्चन. 2005ல தான் வெளியிட்டிருக்காங்க. 2005ல தான் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழில் சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் யார்? தமிழ்ல வந்து சதுரகராதி என்னும் அகரமுதலியை வந்து வெளியிட்டவங்க யார் அப்படின்னா நம்ம வீர மா முனிவர் அவங்க தான். நெக்ஸ்ட், வின் பிளஸ் வின் அகாடமியின் டிஎன்பிசி குரூப் 4 क्वेश्चन தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் 6th क्वेश्चन பார்த்தலாம். பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு போற்றக்கூடியவர் யார் அப்படின்னா வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி இவங்க தான் வந்துட்டு பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு போற்றப்படக்கூடியவங்க. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? தமிழ் தான் வந்துட்டு மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்ட்டு ஒருத்தவங்க பாராட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா மார்க் முல்லர் அப்படின்றதான் சரியான ஆன்சர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் யார்? இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் வந்து பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுது அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா எமினோ அவங்க தான் இந்த கருத்தை நமக்கு சொல்றாங்க. எமினோ அவங்க தான். क्वेश्चन நம்பர் 9 பாருங்க. எழுத்து இதழினை தொடங்கி நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? எழுத்து இதழினை தொடங்கி நவீன இலக்கிய மருத்துவ மலர்ச்சிக்கு விக்கிறது யாருன்னா சீசு செல்லப்பா அப்படின்றது சரியான ஆன்சர். क्वेश्चन நம்பர் 10 பாருங்க. வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? வழக்கறிஞராகவும் இருந்திருக்காங்க, இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு துறையோட அலுவலராகவும் பணியாற்றி இருக்காங்க. அப்படி பெயர் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி அப்படின்றதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். क्वेश्चन நம்பர் 11 பாருங்க. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஒரு பூவோட அந்த மலர்ச்சியையும் ஒரு குழந்தையோட அந்த புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி எதுக்கு? அது வேண்டாம், அது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி தான் பாடலும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் அவங்க தான் அந்த வரிகளை சொல்லியிருக்காங்க. क्वेश्चन நம்பர் 12 பாருங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் அறிஞர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் அறிஞர் வாணிதாசன் அவங்க தான் அவ்வாறு பாராட்டப்படுறாங்க, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். क्वेश्चन நம்பர் 13 பாருங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே அப்படின்ற பாடலை வந்து தமிழ் தாய் வாழ்த்தா எந்த அரசு ஏற்றுக்கிட்டா பாண்டிச்சேரி புதுவை அரசு தான் ஏற்றுக்கொண்டுள்ளது, பாண்டிச்சேரி அரசு. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 14 பாருங்க. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூற்புலவன் என்று யாரை பாராட்டுகிறார்? தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூற்புலவன் என்று யாரை பாராட்டுறாங்க அப்படின்னா சித்திரை சாதனர் தான் பாராட்டுறாங்க. யார் பாராட்டுறாங்க? இளங்கோவடிகள் தான் பாராட்டுறாங்க. வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் இப்படி பெயர்கள் அழைக்கப்படுறவங்க யார் அப்படின்னா அம்மா திருநாவுக்கரசர் அவங்க தான் அவ்வாறு அழைக்கப்படுகிறாங்க. அப்பர் என்று அழைக்கப்படுகிறார். வின் பிளஸ் வின் அகாடமியின்
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6க்கு போயிடலாம். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்றா மருதகாசி அப்படின்றதான் அதோட மிக சரியான ஆன்சர். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை அப்படின்ற பாடல் வரிகள் மருத காசி. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சென்னிக்குளம் அண்ணாமலையார். அவங்க தான் காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. கலிங்கத்துப்பரணி நூலின் ஆசிரியர் யார்? கலிங்கத்துப்பரணி நூலோட ஆசிரியர் எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஜெயங்கொண்டார் அவங்க தான் மிக சரியான ஆன்சர். கலிங்கத்துப்பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகளின் எண்ணிக்கை யாது அப்படின்றாங்க. கலிங்கத்துப்பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 599 அப்படின்றதா இதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. நாயின் வாய் நீர் தன்னை நீரனோ நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. நாயின் வாய் நீர் தன்னை நீரனோ நவ்வி நாவினால் நக்கி விக்குமோ. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. இந்த வரிகள் என்ன சொல்ல வராங்கன்னா, பாலைவனங்கள் நீரே இருக்காது, தண்ணியே இருக்காது, சுத்தமாக ஒரே மணல் ஏரியாவும் இருக்கும், நீரே கிடைக்காது. அப்போ தாகம் எடுத்ததுன்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மானுக்கு தாகம் எடுக்குது. அந்த தாகம் எடுக்கும்போது அது தாகத்தை தணிச்சுக்க என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நாயோட அந்த வாயிலிருந்து அது வரும்ல அந்த உமிழ்நீர், அந்த உமிழ்நீரை தண்ணி அப்படின்னு நினச்சி மான் அதை சாப்பிடுதாமா. அப்போ அந்த அளவுக்கு அங்கே ஒரு வறண்ட பகுதி, ஒரு என்ன உரைச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதுதான் அந்த வரியில சொல்றாங்க. நாவின் வாயினீர் தன்னை நீரனோ நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. வின் பிளஸ் வின் அகாடமி குரூப் 4 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது கொஸ்டின் நம்பர் 21. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது அப்படின்றாங்க. அரியமானின் தூதுவராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. மேற்கு மலையிலிருந்து கிடைத்தவை எதுனா சந்தனம் கிடைச்சிருக்கு, ஆரம் கிடைச்சிருக்கு. மேற்கு மலையிலிருந்து சந்தனம் கிடைச்சிருக்கு, ஆரம் கிடைச்சிருக்கு. அப்ப தென்கடலிலிருந்து நம்மளுக்கு கிடைச்சது எது அப்படின்னா முத்து. கொஸ்டின் நம்பர் 23. தென்கடலிலிருந்து கிடைத்தவை யாது? முத்து. 24 பாருங்க. மணித்தக்காளி எந்த நோயை குணப்படுத்த உதவுகிறது? மணித்தக்காளி எந்த நோயை குணப்படுத்த உதவுறதுன்னா வாய்ப்புண். இந்த வாய்ப்புண் நோயை தான் குணப்படுத்துறதுக்கு மணித்தக்காளி உதவுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. வேப்பங்குழுந்து குணப்படுத்தும் நோய் எது அப்படின்னா மார்பு செளியை குணப்படுத்தும். வேப்பங்குழுந்து குணப்படுத்தும் நோய் எது அப்படின்னா மார்பு செளியை குணப்படுத்தும். கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. பைன் நிலம் பிரித்து எழுதுக. பைன் நிலம் அப்படின்றத பிரிச்சு எழுதுங்க அப்படின்னா பசுமை கூட்டல் நிலம். பைன் நிலம் அப்படின்றத பிரிச்சு எழுதணும்னா பசுமை கூட்டல் நிலம். மறை என்பதன் பொருள் யாது? இந்த துணைக்கால்ரா பார்த்துக்கோங்க. மறை அப்படின்றத பொருள் எது அப்படின்னா மான். நவ்வினால் என்னது? மான் தான். மறை அப்படின்னாலும் மான் தான். தடக்கர் என்பதன் பொருள் யாது? பெரிய யானை. தடக்கர் அப்படின்றத பொருள் பெரிய ஆணை அப்படின்றதா இதோட சரியான ஆன்சர். தெரிசனம் என்பதன் பொருள் யாது? காட்சி. தரிசனம் சொல்றோம்ல, அதுதான் தெரிசனம் என்பதன் பொருள் யாது அப்படின்னா காட்சி அப்படின்றதான் சரியான ஆன்சர். இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க லாஸ்ட் கொஸ்டினை பார்த்தலாம். தபோலி என்ற சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலத்தில் உள்ளது. தபோலி என்ற சிற்றூர் மராட்டிய மாநிலத்தில் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு புதுசா இருந்தது அப்படின்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய வீடியோ பார்த்துருக்கோம், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்குமே நம்மளோட சேனல், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க சேனல் அப்படின்ற ஒரு அந்யோன்யம், ஒரு உறவு கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.